ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, சொன்னதை செய்து முடிப்பார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு காரியத்தை சொல்லிட்டாரா, ஒரு காரியத்தை வாக்கு பண்ணிட்டாரா, இதை செய்வேன் என்று சொல்லிட்டாரா, நாட்கள் ஆகலாங்க, மாதங்களும் ஆகலாம், வருஷங்களும் ஆகலாம். ஆனால் சொன்னதை நிச்சயமாய் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நேற்று ஒன்று சொல்வார்கள், இன்று ஒன்று சொல்வார்கள், நாளைக்கு வேறு ஒன்றை சொல்வார்கள். இதுதான் மனிதர்கள். மனிதர்கள் என்கிறவர்கள் மாறுகிறவர்கள். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மாறாதவர் என்பதை என்ன செய்யணும்? முதலாவது நீங்கள் நம்பணும், அதை விசுவாசிக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் ஆலயத்தை கட்டுகிற காரியத்தில் கூட சாலமோனை கொண்டு நான் கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்தார். அதே போல் அவருடைய வாக்கினால் சொன்னதை சாலமோனை கொண்டு தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆனால் காலங்கள் ஆகலாம், அதுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். காலங்கள் ஆகலாம். விசுவாசத்தோடு கர்த்தர் செய்வார். கர்த்தர் கொடுத்த வாக்கு அவர் மாறாதவர் என்பதை நீங்கள் வார்த்தையை படித்து கொள்ளும்போது, இந்த வார்த்தை பொய்யுரையாத வார்த்தை என்பதை நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, புதிய ஏற்பாட்டு நாட்களில் கூட மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், 100க்கு அதிபதி இயேசுவிடத்தில் வருகிறான். இயேசுவிடத்தில் வந்து அந்த 100க்கு அதிபதி சொல்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொத்தமாவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான். ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லி, ஏன்னா 100க்கு அதிபதி தான். என்னிடத்தில் என்ன செய்கிறார்கள்? 100 பேர்கள் இடத்தில் இருக்கிறார்கள். என் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒருவன் வா என்றால் வருகிறான், இன்னொருத்தன் போ என்றால் போகிறான். அப்படி அதிகாரத்திற்கு உள்ளவன் தான் நான். ஆனாலும் அந்த அதிகாரத்தை விட நீர் பெரியவர், உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னான். ஆனால் அந்த வார்த்தையை என்ன செய்யணானா முழுவதும் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை காணப்பட்டது. இன்னைக்கு எத்தனை முறை வேதத்தை வாசிக்கிறோம், எத்தனை முறை ஆலயத்தில் போய் எத்தனை பிரசங்கத்தை கேட்குறோம். எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வார்த்தை என்றால் நமக்கு நோக்கி வருவதெல்லாம், நம்மளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை தான் நம்மளை நோக்கி என்று நினைக்கிறோம். இந்த வேதத்தில் உள்ள 66 புஸ்தகமும் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் உங்களுக்குரியது. என்ன செய்யணும் சொன்னால் விசுவாசிக்க வேண்டும். வேதத்தை மற்றவர்களுக்காக படிக்கக்கூடாது, உங்களுக்காக படிக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்திற்காக படிக்க வேண்டும். அந்த 100க்கு அதிபதி அந்த வார்த்தையை சொன்ன உடனே, இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவன் இல்லை என்று சொல்லி அவனை ஆண்டவர் பாராட்டினார். அவனை ஆண்டவர் வெற்றி கொண்டார். உன் விசுவாசம் பாராட்டத்தக்கதாக, உன் விசுவாசம் ஆண்டவரால் கனப்படுத்தத்தக்கதாக இன்றைக்கு நீ மாறணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான். கர்த்தர் சொன்ன அந்த நிமிடத்திலேயே அந்த வேலைக்காரன் சொத்தமானான். இவ்வளவு நாட்கள் நடக்காமல் இருக்கிறதா? இவ்வளவு நாட்கள் காலதாமதமாக கொண்டிருக்கிறதா? இந்த நேரத்தில் நீ எந்த காரியத்துக்காய் காத்திருக்கிறாயோ, எந்த காரியத்துக்காய் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறாயோ, இந்த நிமிடத்தில் நான் அற்புதம் செய்வேன்னு சொல்லி உன்னை பார்த்து தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராய் உன்னுடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறேன், நீ சொன்னபடி செய்வேன் என்று விசுவாசிக்கிறேன் என்று அர்ப்பணிப்பாயா, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபமனுமா, வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.